ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ட்ரீம்ஸ் மேக் குக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெனிலா ஐஸ்கிரீம் மெத்தடில் ரொம்பவே க்ரன்ச்சியான ஐஸ்கிரீம் பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீமை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்கான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஊற்றிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பால் பொங்கி வராது, அதுமாரி திரிஞ்சு போகாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நான் ஒரு 8 ரஸ்க்கு எடுத்திருக்கேன். எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ரஸ்க்கு. அதை இதை மாதிரி பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரஸ்க்கை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்து இது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருக்க அந்த பாலை மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம 3-4 டைம் நல்லா கிரைண்ட் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஐஸ்கிரீமை பவுலில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம பொரித்து வச்ச அந்த ரஸ்க்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரஸ்க்கு சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருந்தேன். அதுலேயே எனக்கு இவ்வளவு வந்திருக்கு. இப்போ இந்த பாக்ஸை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா செட் ஆகிருக்கு. இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப ஹார்டாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சமாவது சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரஸ்க்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும். இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.